காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நமக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. நமக்கு சென்னைக்கு தென்கிழக்கு திசையில தற்போது நிலை கொண்டிருக்கிறது. தெற்கு தென்கிழக்கு திசையில நிலை கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரப்போகிறது. நம்முடைய நிலப்பகுதியை நோக்கி கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே புதிய தலைமுறை முன்னதாகவே 3 நாட்களுக்கு முன்னதாகவே நாம் இதே போலதான் நேரலையில சொல்லியிருந்தோம். தற்போது பரவலாக கடலோர மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வரதை பார்க்கிறோம். களத்தகவல்களை வழங்குவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். காலை முதலே தொடர்ச்சியாக டெல்டா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலிருந்து தகவல்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் செய்தியாளர்கள் ரமேஷ், ராஜ்குமார், சார்லஸ் ஆகிய மூவரும் நம்மோடு இப்போது நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், சென்னையில காலையிலிருந்து பரவலாக மிதமான மழையாகவும் ஒரு சில இடங்கள்ல கனமழையாகவும் பெய்து வருகிறது. நீங்க தற்போது எங்க இருக்கிறீங்க? நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன நிலவரம்? ஒரு சில இடங்கள்ல 5 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறதே, தற்போதும் மழை தொடர்கிறதா? நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சூழல் என்ன? வேதவழி, வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களை நோக்கி வரும்போது தற்போது டெல்டா மாவட்டம் மட்டும் இல்லாமல் சென்னையிலும் இன்று காலை 10 மணி முதல் மழை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் அண்ணா சாலை பகுதியில் இருக்கிறோம். இந்த இடத்தில் அண்ணா மேம்பாலம் அருகில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பரவலாகவே சென்னை நகரில் காலை 10 மணிக்கு தொடங்கிய மழை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் டி நகர், அண்ணா சாலை, பாண்டி பஜார், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கிறது. காட்சிகளில் கூட நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்தில் தொடர் மழை இருக்கக்கூடிய காரணமாக பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ அண்ணா சாலை பகுதி சென்னை நகரின் மைய பகுதி. இந்த இடத்தில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு இடம். மழை பொழிவு இருக்கக்கூடிய நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவுக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மிகுந்த சிரமம் ஏற்படும். தற்போது கூட நாம் பார்க்கிறோம், வழக்கமான சூழல் இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. அண்ணா மேம்பாலத்தில் வாகனங்கள் ஊர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் ஒளிப்பதிவாளர் முரளி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வழக்கமாக இருப்பதை விட போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய காரணத்தால் போக்குவரத்து காவலர்களும் இங்கு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் ஒரு 1.5 அடியிலிருந்து 2 அடிக்கு வரை மழை நீர் சாலையில் தேங்கியிருக்கிறது. எனினும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் அதற்கான பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மழைக்காலங்களில் முக்கியமான மையங்களில் டி நகர், அண்ணா சாலை, அண்ணா நகர் உள்ளிட்ட இடங்களில் திருவல்லிக்கேணி, அதே போன்று மெட்ரோ பணி நடக்கக்கூடிய இந்த இடங்களிலெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் போக்குவரத்து காவலர்களும் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று மழை சென்னையில் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பு இருக்கக்கூடிய காரணத்தால் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாகவும் முக்கியமான சிக்னல் பகுதிகளில் சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கையும் போக்குவரத்து காவல்துறை எடுத்து வருவதாக தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சென்னையில் மழை பொழிவும் தொடர்ந்து அதற்கான பாதிப்பு எதுவும் இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கையும் எடுத்து வராங்க. வேதவழி, தொடர்ச்சியாக சென்னையில் மழை பெய்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீரும் தேங்கி இருக்கிறது. அதனை அகற்றும் நடவடிக்கைகளும் மறுபுறம் துரிதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இணைப்பில் இருங்க ராஜ்குமார், தொடர்ந்து பேசலாம்.